வணக்கம் கண்ணுங்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ரொம்ப சத்தான சோளக்களி பார்க்கலாங்கண்ணே. சோளத்தில் 2 வகை இருக்குது, சிவப்பு சோளம் ஒன்று, வெள்ளை சோளம் ஒன்று. இப்போ நான் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். இந்த களி ரொம்ப நல்லா இருக்குங்க, நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கண்ணே, சோளக்களிக்கு 1 கப்பு வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவி ஊற வச்சிருந்தேங்கண்ணே. நைட்டு ஊற வச்சு காலையில் செய்யலாம். பாருங்கண்ணே, சோளம் நல்லா ஊறிடுச்சு. இப்போது ஒரு ஹோல்ஸ் வச்ச குண்டால் வடிச்சிடணுங்கண்ணே. பாருங்கண்ணே, இந்த பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. இது அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கண்ணே, அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டேன். அதில் வந்துங்கண்ணே, இப்போது நம்ம இந்த கப்பில் நான் 1 கப்பு சோளம் எடுத்துருக்கேன். இதில் 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கண்ணே, தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கண்ணே, சின்ன பபுள் வர ஆரம்பிச்சிருச்சு. நாம் உப்பு போட்டுக்கலாம். இந்த டைமு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு, ரொம்ப கொதிக்கிற போது போடக்கூடாதுங்கண்ணே. சின்ன பபுள்ஸ் வரும்போது மாவை போட்டுடலாம். குக்கரை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு மெதுவாக போடுங்க. ரொம்ப கொதிக்க வேண்டாம். இப்போ ஒரு கிளறி விடுங்க. ஏன்னா அந்த பபிள்ஸ் வரும்போது போட்டோம்னா கட்டியாகாதுங்க. ரொம்ப கொதிக்கிற போது போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கட்டியாகும். அப்படியே சிம்பிளே வச்சு வேகட்டும். நான் சொன்ன அளவில் வச்சிங்கன்னா கரெக்டாக வருங்கண்ணே. பாருங்கண்ணே, அப்படியே புழுங்கி வருங்க, பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், மெதுவாக ஒரு சின்ன மூடி போட்டு இப்படி மூடி வச்சுருங்க. சிம்லேயே இருக்கட்டுங்கண்ணே. ஒரு 5 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். பாருங்கண்ணே, திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, நல்லா வெந்திருக்குது. இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். இதில் ஒரு 5 நிமிஷம் கூட இருக்கட்டுங்கண்ணே. நல்லா வேகணுது. சிம்மிலேயே வச்சு வேகணும். இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்கண்ணே. பாருங்கண்ணே, திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி, பச்சை தண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தோம் வைங்கண்ணே, கையில் ஒட்டாமல் இருக்கும். கையில் ஒட்டல பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா அப்படியே கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஒரு கிளறிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு குண்டால பச்சை தண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கரண்டியை கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுக்கு மட்டன் குழம்பு செஞ்சுருக்கேங்கண்ணே. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கும் வாரத்துக்கு ஒருக்க கொடுங்கன்னு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் இதுதான் ரொம்ப யூஸ் பண்ணாங்க, சோளக்களி, ராய்க்களிலாம். நீங்களும் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு. நீங்களும் சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.